ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு 13 வயது சிறுவன் தன் குடும்பத்தையே காப்பாத்தினான் அப்படின்னா நம்ப முடியுதா? காற்றழுத்த தாழ்வால ரொம்ப காற்றாலை மோதி அவங்க எல்லாரும் ஸ்கிப் ஆகி கீழ விழுந்திருக்காங்க. யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஆஸ்டின் அந்த பையனுக்கு ஸ்விம்மிங் தெரியும். உடனே ஸ்விம் பண்ணி அங்கிருந்து 4 மணி நேரம் அந்த 13 வயசு சிறுவன் தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு 13 வயது சிறுவன் தன் குடும்பத்தையே காப்பாத்தினான் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். 13 வயசு சிறுவன் தான் குடும்பத்தோட ஆஸ்திரேலியால இருக்க குயிட்லாப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க அம்மா 47 வயசு லேடி அவங்க தங்கச்சி, ஸோ 8 வயசு பொண்ணு, 12 வயசு தம்பி. இவங்க 4 பேரும் அந்த ஆஸ்திரேலியால குயிட்லாப்ங்கிற இடத்துல போட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறையை முன்னிட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, காற்றழுத்த தாழ்வால ரொம்ப காற்றாலை மோதி அவங்க எல்லாரும் ஸ்கிப் ஆகி கீழ விழுந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு அம்மாவாகிய அவங்களுக்கு 3 குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. தான் தப்பித்தாலும் பரவால்ல, தான் குழந்தைங்க எப்படியாவது சேஃபா போய் சேர்ந்துரணும். யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் பையனான ஆஸ்டின் அந்த பையனுக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிறனால, "நீ எப்படியாச்சும் பசங்கள உன் தம்பி, தங்கச்சிய நீ காப்பாத்திரு" அப்படின்னு இருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன நிமிடம் எத பத்தி இந்த பையன் யோசிக்காம உடனே ஸ்விம் பண்ணி அங்கிருந்து 4 மணி நேரம், எவ்வளோ மணி நேரம்? 4 மணி நேரம் அந்த 13 வயசு சிறுவன். யோசிச்சு பாருங்க. ஒரு 1 ஹவர் நம்மனால நின்டாலே நம்மனால பெயின், கால் வலிக்கும். ஒரு 4 மணி நேரம் ஃபுல் பாடியும் ஆக்ஷன்லயே இருக்கும். கால்ல இருந்து, கையில இருந்து, பாடியில இருந்து எல்லாமே ஆக்ஷன்லயே இருக்கும். அந்த பையன் 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா கரைய போய் சேர்ந்திருக்கான். அது இல்லாம அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஃபோன்ல இருந்து அவசர உதவிக்குழுக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஹெலிகாப்டர் அண்ட் படகு இத எடுத்துட்டு வந்து தேடியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த போட் அந்த காற்றளவு தாழ்வுனால நடுக்கடலுக்கு போயிருச்சு போல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா 14 கரையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில தான் அவங்க ஃபேமிலி இருந்திருக்காங்க. 10 மணி நேரமா தேடியிருக்காங்க. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆஸ்டினோட குடும்பம் கிடைச்சிருக்கு. நல்ல வேளை அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களாம். ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டனால அதோட அவங்க போட்ட புடிச்சிட்டு நடுக்கடல்ல அங்க மிதந்துட்டு இருந்திருக்காங்க. 10 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்கள காப்பாத்தியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பேட்டியாளர்கள் போயிட்டு ஆஸ்டினையும், அவங்க மதரையும் பேட்டி எடுத்தப்போ, அந்த மதர் சொன்ன ஒரே விஷயம், "எனக்கு எப்படியாச்சும் என் குழந்தைங்கள காப்பாத்துனா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு நெறைய நல்ல குடும்பம் இருக்கு. நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரு செகண்ட் அவங்க எல்லாரையுமே இழந்துருவனோ! என் குழந்தை நான் இல்லனாலும் பரவால்ல. என் குழந்தைங்களும் என் கூட இப்படி தத்தளிச்சுட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சமயத்துல என் பையன் இப்படி ஒரு இது பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா, அவன பேட்டி எடுக்கிறப்போ அவன் சொல்லியிருக்கான். பேட்டியாளர் கேட்டிருக்காங்க, "ஒரு இப்ப ஆஸ்திரேலியாவே நீங்க ஒரு பெரிய ஹீரோவா இருக்கீங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி அந்த டயத்துல உங்களுக்கு இவ்வளோ தூரம் 4 மணி நேரம் உங்களுக்கு எப்படி ஸ்விம் பண்ண முடியும்? குடும்பத்த காப்பாத்த முடியுன்ற எண்ணம் வந்துச்சு?" அப்படின்னு கேட்டப்போ, அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் இவ்வளோ தூரம் பேசுவான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, அந்த பையன் சொல்லியிருக்கான், "நான் ஹீரோ கிடையாது. அந்த டைம்ல என் குடும்பத்த எப்படியாச்சும் காப்பாத்துனா போதும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. என் குடும்பத்த தான் நான் காப்பாத்துனேன்." அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையன் அங்கருந்து வர்றப்போ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்கான்னு பாருங்க. அவங்க அம்மா ஃபோனையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த வாட்டர் ப்ரூஃப் போட்டு தான் ஃபோன் வச்சிருப்பாங்க போல. அந்த ஃபோனையும் வாங்கிட்டு வர வழியில அவனுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது ஃபுல்லா அவன் எப்படியாவது குடும்பத்த காப்பாத்துனா போதும் அப்படின்ற மைண்ட் செட்லயே வந்திருக்கான். அந்த டைம்லயும் எவ்வளோ திறமையா செயல்பட்டுருக்கான்னு பாருங்க. 3 யுக்திகள கையாண்டுருக்கான். ஃப்ரீ ஸ்டைல்ங்கிறதையும், ஃப்ரெஷ் ஸ்ட்ரோக்ங்கிற கடலுக்குள்ள போய் நீந்துற ஒரு யுக்தியையும், அண்ட் அதுக்கப்புறம் அவன் உயிர காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சர்வைவல் பேக் ஸ்ட்ரோக்ங்கிற ஸ்விம்மிங்கையும் அவன் பண்ணிட்டு அண்ட் 2 மணி நேரம் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான். அந்த ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது போட்டு அவனால ஸ்விம் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக அதையும் கழட்டிட்டு, அந்த ஸ்விம் பண்ணிக்கிட்டு அதையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் கரைய தாண்டி வந்திருக்கான். கரைய தாண்டி வந்தனே அங்க இருந்துட்டு
அவ்வளோ தூரம் ஓடிட்டு அவங்க யாராவது இருப்பாங்களான்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவசர உதவிக்கு. அது மட்டும் இல்லாம அவ்வளோ தூரம் போய் அங்க இருக்கிற அக்கம் பக்கத்தினரையும் கூப்பிட்டு வந்திருக்கான். 10 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி சேஃபா இருக்கு. இத இப்போ ஆஸ்திரேலியாவே கொண்டாடிட்டு இருக்கு அந்த சிறுவன. ஆனா அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா, "நான் ஹீரோ இல்ல. என் குடும்பத்த காப்பாத்துன ஒரு சாதாரண மனிதன் தானா?" அப்படிங்கிற மாரி பேசும் பொருளா இது இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டுருக்கு. இது போன்ற செய்திகளை சுவாரஸ்யமா நீங்க கேட்கணும் அப்படின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.